இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ரெண்டு பார்த்து முடிச்சு டைம் இருந்துச்சுன்னா வேறு பார்க்கலாம், பட் இதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நேற்று வரைக்கும் எல்லாம் புரிஞ்சதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? போயிடலாமா? அடுத்தது குடியுரிமை அப்படிங்கிற டாபிக். இன்றைக்கி சிட்டிசன்ஷிப், ஒரு நாட்டில் வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு விஷயந்தான் குடியுரிமை அப்படிங்கிறது. ஒரு நாட்டுரிமை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? எங்கே வேணாலும் போய் வாங்கிக்க முடியும். ஆனால் சிட்டிசன்ஷிப், அது நாட்டுரிமை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுனா பை பர்த்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் நம்மளால். புரியுதா? பை பர்த்தை வச்சு மட்டும்தான் நாட்டுரிமை அப்படிங்கிறது சொல்ல முடியும். நான் மாற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி குடியுரிமை அப்படிங்கிறது அக்வைடு. நம்ம போயிட்டு அங்கே குறிப்பிட்ட வருஷம் ஸ்டே பண்ணோன்னா அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பேசிக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். இப்போது நம்ம இந்த கான்செப்டில் பார்க்குறது என்னென்னா, யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் சிட்டிசன்ஸ், புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், நம்ம ஒரு நாட்டுரிமையை நம்மளால் மாற்ற முடியாது கண்டிப்பாக. ஆனால் என்ன பண்ணலாம்? ஒரு குடியுரிமையை மாற்ற முடியும். எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த ஒரு கான்செப்ட் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்தது, இப்போ சிட்டிசன்ஷிப்னு பார்த்துக்கிட்டோன்னா யாருக்கு சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுப்பாங்க? அப்போ சிட்டிசன்ஸ் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? அதுலேயே ஏலியன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏலியன்னா அயல் நாட்டினர். அதுலேயே 2 டைப் இருக்குது, ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிட்டிசன்ஷிப்புங்கிற வார்த்தையை பற்றி ஓரெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அதாவது குடியுரிமைங்கிற வார்த்தை எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து எடுத்துருக்காங்க. புரியுதா? சிட்டிசன்ஷிப்னு சொல்லக்கூடிய குடியுரிமைங்கிற வார்த்தையை எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா இங்கிலாந்து. அதே மாதிரி ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, புரியுதுங்களா? நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இது வந்து கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என்னது? நவம்பர் 26, 1949. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த டேட்லேயே ஒரு சில விஷயம் மட்டும் நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயம் பார்த்தோமா? அதில் மெயின் வந்து சிட்டிசன்ஷிப். இது வந்து அப்போவே நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. கிளியராக? அந்த ஒரு விஷயம் எப்பவுமே மைண்டில் இருக்கணும். இந்தியாவில் என்ன மாதிரியான சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு குடியுரிமை எனக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததுக்குன்னு தனியாக சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் அமெரிக்காவில் அப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. கண்ட்ரிக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது. டபுள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுற நாடு யாருன்னா அமெரிக்கா. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடங்கள்லையுமே கூட டபுள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. அமெரிக்கா, யூஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா, இந்த 2 நாடுகளில் வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டேட்டுக்கு ஒன்றும் கண்ட்ரிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி 2 சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த சிட்டிசன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சட்டத்தை போடணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதுக்கான அதிகாரம் இருக்குது. புரியுதா? சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வருதுன்னாலோ, இல்லை ஒரு புதுசாக அது ரிலேட்டடாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணுன்னாலோ, இல்லை ஒரு பில்லை பாஸ் பண்ணணுன்னாலோ ஒன்லி யாருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான். கிளியரா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம், புரியுதா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் போட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1955, 1955வது வருஷத்தில் தான் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க, 1955. இதை எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேட்டுட்டு தான் இருக்காங்க. மொத்தம் 8 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 டைம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்டம் போட்டது 1955. 8 டைம்ஸ் அப்படின்றது செகண்ட் டைம் 1986 செகண்ட் டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1992 அமெண்ட்மெண்ட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு 1986, செகண்ட் 1992. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2003, 2005. ஒவ்வொன்றுத்துலேயும் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம், அதனால் தெரியணும். 2005, 2009, 2015,
2016, 2019 இதுதான் வந்து அமெண்ட்மெண்ட்டோட இயர்ஸ். மொத்தம் 8 இருக்கும் அமெண்ட்மெண்ட் மட்டும், சட்டம் போட்டது இல்லாமல் அமெண்ட்மெண்ட் மட்டும் 8 இருக்கும். அப்போது மொத்தமாக எத்தனை தடவை அப்படின்னா 9 டைம்ஸ். ஆனால் திருத்தப்பட்டது அமெண்ட்மெண்ட்னா வெறும் 8 டைம் தான். சட்டம் உருவாக்குனது 1955, அது தனியாக வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து எவ்வளோ வேஸ் இருக்குது ஒரு நம்ம இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளஸ் அதை வந்து இழக்கிறதுக்கு நம்மளோட சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ வேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனிமி ஏலியன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ சிட்டிசன்ஸ் அப்படின்னா யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிட்டிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது நம்ம கான்ஸ்டியூஷன் உருவான காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வாழ்கிறாங்க இல்லையா, அந்த டேட்லேருந்து அதுக்கப்புறத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே இந்தியாவோட ஒரிஜினல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏலியன்ஸ் அப்படின்னா யாருன்னா நான் சிட்டிசன், இந்தியாவில் வாழாதவங்க, ஆனால் அவங்க அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தவங்க இந்தியாவில் பிறந்திருக்கலாம், பட் ஆனால் ஃபாரினில் செட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கலாம். அதே மாதிரி இப்போது வேறு நாட்டில் பிறந்திருந்தால் மட்டும் கிடையாது, இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா அம்மா ஃபாரினில் இருக்காங்க, இப்போ இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதாவது அந்த டேட்டில் பிறந்திருக்கணும், ஜனவரி 26, 1950க்கு அப்புறம். இதுதான் வந்து மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. அப்பா அம்மா வேறு நாட்டுக்காரங்க, இந்தியாவே கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அந்த டைமில் குழந்தை பிறந்துச்சு இந்தியாவில் அப்படின்னா அதுவுமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பார்ப்போம். இப்போது ஏலியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன் இருக்குது. அது என்ன ஃப்ரெண்ட்லி ஏலியன் அப்படின்னா, நம்ம எந்தெந்த நாட்டு கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோமோ அந்த நாடுகள் எல்லாம் ஃப்ரெண்ட்லி ஏலியன் அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த நாடு கூடலாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு வந்து எனிமி ஏலியன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக 2 நாடை தான் சொல்லுவாங்க, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ என்னென்னலாம் ஆர்டிகல்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்தது பார்ப்போம். முன்னே நம்ம வந்து 1 to எது வரைக்கும் பார்த்துருப்போம், 4 வரைக்கும் பார்த்துருப்போமா. அடுத்தது வந்து 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கலை தெரிஞ்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 5 எதை பற்றி பேசுது? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுது. சிட்டிசன்ஷிப் எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 2ல் இருக்குது. கரெக்டாக பார்ட் 2ல் இருக்குது. ப்ளஸ் எந்த ஆர்டிக்கல் சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுனா 5லேருந்து 11 வரைக்கும். ஸோ 5 ஆர்டிக்கல் 5 எதை பற்றி பேசுது? சிட்டிசன்ஷிப் அட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சிட்டிசன்ஷிப் அட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கானது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட அப்போ குடியுரிமை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் இல்லையா, அவங்கள பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 5. சிட்டிசன்ஷிப் அட் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது, அதாவது 6வது ஆர்டிகல் 6, இது என்ன அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் who migrated to India from Pakistan. அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமை, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமை தான் வந்து ஆர்டிகல் 6. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமையை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7 எதை பற்றி பேசுதுன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியுரிமை. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியுரிமையை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 7. மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான், அடுத்தது 8. இது வந்து யாருக்கு அப்படின்னா இந்தியன் ஆர்ஜின், புரியுதா, இந்தியன் ஆர்ஜின் ரிசைடிங், அதாவது ரெசிடிங் அவுட் சைட் இந்தியா. இந்தியன் ஆர்ஜின்
ரெசிடிங் அவுட் சைடு இந்தியா, அதாவது இந்தியாவில் பிறந்திருப்பாங்க ஆனால் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது வெளிநாடு, அவங்களுக்கான ஆர்டிக்கல் 8. இந்தியன் ஆரிஜின் அண்ட் ரெசிடிங் அவுட் சைடு இந்தியா, ஆர்டிக்கல் 8. அடுத்து ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 9 இப்போது வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு, அதாவது அயல் நாடுகளுக்கு போயிட்டு அங்கே குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டோட குடியுரிமை தானாகவே இழந்துருவாங்க. அதுதான் ஆர்டிக்கல் 9. வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது இந்திய குடியுரிமை வந்து தானாகவே இழத்தல், அதுதான் ஆர்டிக்கல் 9. அதாவது பர்சன்ஸ் வாலண்டரிலி அக்வைரிங் citizenship of a foreign state not to be citizens. Persons voluntarily acquiring citizenship of a foreign state not to be citizens. Persons voluntarily acquiring citizenship of a foreign state, தானாகவே போய் வேற ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டா அதுக்கப்புறத்துலேருந்து நாட் டு பி சிட்டிசன், இவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசன் கிடையாது, அப்படி வாங்கின அடுத்த அந்த நாள்லேருந்து. ஆர்டிக்கல் 9 வந்து இதை பற்றி பேசுது. அடுத்த ஆர்டிக்கல் 10 எதை பற்றி பேசுது அப்படின்னா, கண்டினியூவன்ஸ் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். கண்டினியூவன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை தொடர்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்திய குடியுரிமை தொடர்தல். Article 10 continuance of the rights of citizenship. Article 11 அடுத்தது. Article 11 வந்து பாத்தீங்கன்னா, Parliament to regulate the right of citizenship by law. Parliament to regulate the right of citizenship by law. அதாவது பாராளுமன்றம் குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம். பாராளுமன்றம் குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் கொடுக்குற ஆர்டிகல் தான் 11. Parliament to regulate the right of citizenship by law. இப்போ ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன் பார்த்தோம் இல்லையா. நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 22ன்னு ஒன்று இருக்கா, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 22. அதாவது ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணத்தை சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ரைட் டு டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கைது செய்வதிலிருந்து தடுப்பதற்கான ஒரு அதிகாரம். இந்த ஆர்டிக்கல் வந்து எனிமி ஏலியனுக்கு எலிஜிபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிமி ஏலியனுக்கு மட்டும் இந்த ஆர்டிக்கல் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஆர்டிக்கல் 22 வந்து எனிமி ஏலியனுக்கு மட்டும் எலிஜிபிள் இல்லை, ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கு எலிஜிபிள். இப்போ சொல்ல போகிற ஆர்டிகல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆர்டிக்கல் நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஆர்டிக்கல் எல்லாமே இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா? சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். எந்த ஒரு ஃபாரினருக்குமே இது எலிஜிபிள் கிடையாது. அது ஃப்ரெண்ட்லி ஏலியனாக இருக்கட்டும், எனிமி ஏலியனாக இருக்கட்டும், யாருக்குமே இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. காமனாக ஏலியன் அயல் நாட்டினருக்கு எலிஜிபிளே கிடையாது. அப்படி என்னெல்லாம் ஆர்டிக்கல் அப்படின்னா, ஆர்டிக்கல் 15 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 19, 15, 16, 19, 29, 30, 29, 30, 15, 16, 19, 29, 30. இந்த 5 ஆர்டிக்கல் வந்து ஒன்லி ஃபார் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியனுக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
வேறு யாருக்குமே கிடைக்காது. ஸோ நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 1955, இதுவும் நமக்கு தெரியும். இப்போது இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேவா? 1949 மே மந்தில் வந்து காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும். பட் அது ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அப்படி காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்புங்கிறத ரிமூவ் பண்ணிடுறாங்க. எப்போ அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி ரிப்பீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 2003 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் நமக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, அடுத்தது ஒரு நார்மலாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 பாயிண்ட். அக்யூசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை பெறுவதற்கான வழிகள். குடியுரிமை பெறுவதற்கான வழிகள், அக்யூசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். மொத்தம் 5 வழிகள் இருக்குது. குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வழிகள் இருக்குது. அது என்ன 5 வழிகள்? ஃபர்ஸ்ட்டு, பை பர்த், பிறப்பு வழி குடியுரிமை பெறுதல். பிறப்பு வழி குடியுரிமை பெறுதல். ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு, ஜனவரி 26, 1950. இந்த டேட்ல இருந்து ஜூலை 1, 1987. இந்த பெட்வீன் பீரியடுக்குள்ள இந்தியாவுக்குள்ளே பிறந்த எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 26, 1950 ஜூலை 1, 1987. இந்த பெட்வீன் பீரியடில் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா குடியுரிமை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இந்தியன்ஸாக இல்லைன்னா கூட, புரியுதா, இந்தியன்ஸாக அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா கூட இந்த டேட்டில் ஒரு குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது இந்த டேட் இருக்குல்ல, செகண்டா, ஜூலை 1, 1987. அந்த டேட்ல இருந்து ஜூலை 1, 1987 இருந்து அடுத்த ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, டிசம்பர் 3, 2004. டிசம்பர் 3, 2004. இந்த பெட்வீன் பீரியட்குள்ளே பார்ன் ஆகிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் ஒருத்தங்க, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா பேரண்ட்ஸில் ஒருத்தங்களாவது சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கணும், குடியுரிமை வச்சுருக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, யாருமே வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த குழந்தை பிறந்திருந்தாலே கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்தியாவில் பிறந்திருந்தாலே. பட் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, செகண்ட் பெட்வீன் டைமில் இருக்கிற டேட்ஸில் பிறந்திருந்தா பேரண்ட்ஸில் ஒருத்தர் கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் வந்து வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த லாஸ்ட்டாக ஒரு டேட் சொன்னோம்மா, டிசம்பர் 3, 2004. இதுக்கப்புறம் இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னா அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இந்தியாவில் பிறந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கணும். ஆஃப்டர் டிசம்பர் 3, 2004க்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்பா அம்மா 2 பேருக்கிட்டையுமே சிட்டிசன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அவங்களால இந்தியாவில் வசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பை டெசன்ட்டுங்கிறது ரெண்டாவது, வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுதல். அது என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி ஜனவரி 26, 1950 டிசம்பர் 10, 1992. டிசம்பர் 10, 1992. இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு குழந்தை வேற நாட்டில் பிறந்திருந்தாலும், புரியுதா, இதுக்கு இடைப்பட்ட டேட்டு, அதாவது ஜனவரி 26, 1950 டிசம்பர் 10, 1992. இதுக்கு இடைப்பட்ட டேட்டில் ஒரு குழந்தை வேறு நாட்டில் பிறந்திருந்தாலும்
அவங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்களாவது இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வம்சாவளி மூலமாக குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? பை டெசன்ட் ஃபாதரோ இல்லை மதரோ யாரோ ஒருத்தங்க மூலமாக அவங்களுக்கு வந்து வம்சாவளி குடியுரிமை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிசம்பர் 10, 1992 டிசம்பர் 10, 1992 அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா டிசம்பர் 10, 1992 டிசம்பர் 3, 2004 இந்த பெட்வீன் டைமில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த டைமில், புரியுதா, அந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய அந்த டைமில் அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். புரியுதா? இந்த பெட்வீன் டைமில் அந்த குழந்தை பிறக்கும்போது, புரியுதுங்களா, அந்த நேரத்தில் அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் இருந்திருக்கணும் சிட்டிசன்ஷிப். அப்படி இருந்திருந்தால் மட்டும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கடைசி டேட்டு இந்த டிசம்பர் 3, 2004 அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது வெளிநாட்டில் பிறந்து வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவே சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 2004 அப்புறம் பிறந்திருந்தா. புரியுதா? இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியணும். பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூணாவது பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல். பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல் பை ரெஜிஸ்ட்ரேஷன். இதன்படி என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க போதும். எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 7 வருஷம் கண்டினியூவாக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களால வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி இந்தியாவிலே வாழ்ந்துக்கலாம் லைஃப் லாங். 7 வருஷம் மினிமம் இந்தியாவில் இருக்கணும் பை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. புரியுதா? அதுக்கடுத்து பை நேச்சுரலைசேஷன். அதாவது இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயல்பு குடியுரிமை பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் போட்டிருக்காங்க. 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சில விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வாழக்கூடிய டைம் பை நேச்சுரலைசேஷன் இயல்பாகவே குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 இயராவது ஒருத்தங்க இந்தியாவில் வாழ்ந்துருக்கணும். புரியுதா? 5 இயராவது இந்தியாவில் வாழ்ந்துருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து ஹிந்து, சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டின் கம்யூனிட்டி இந்த மாதிரி எந்த ஒரு இதில் வேணாலும் இருந்துக்கலாம். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் குட் கேரக்டர் இருக்கணும். இந்தியாவில் அதாவது இந்தியாவில் மொத்தம் 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜ் இருக்கா, அந்த 22 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நல்லா பேசுகிற திறமை இருக்கணும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பை நேச்சுரலைசேஷன் படி குடியுரிமை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது இந்த கான்செப்ட். சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆக்சுவலி இது வந்து 5 இயர்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முன்னாடி வந்து 1 இயர் அப்படின்னு இருந்துச்சு. 2019 அதை வந்து 5 இயர்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க. அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. 5வது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 5 டைப் சொன்னோமா, அதில் 5வது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அதாவது என்னது, பிரதேசங்களை ஒருங்கிணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். பிரதேசங்களை ஒருங்கிணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் பை இன்கார்பரேட் ஆஃப் டெரிட்டரி. தட் மீன்ஸ் என்னது, இப்போது ஏதாவது ஒரு தனி நாடு மாதிரி இருக்கும். நம்ம நாட்டை ஒட்டியே வந்து தனியாக ஒரு சின்ன நாடு மாதிரி இருக்கும். அந்த நாடை வந்து நம்ம இப்போ இலங்கை இருக்குன்னு வைங்களேன், காலப்போக்கில் அது வந்து நம்ம நாட்டு கூட சேர்ந்துருச்சுன்னா இலங்கையில் இருக்கிற எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. நேச்சராகவே கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து
அந்த டெரிட்டாரியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1954 பாண்டிச்சேரி அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க 1954. அதனால 1962 நம்ம ஒரு ஆக்ட் போட்டு அங்கே இருந்த எல்லா பீப்புளையும் நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்து இந்திய மக்களாக நம்ம மாற்றிக்கிட்டோம். புரியுதா? அதுதான் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எனிமி ஏலியன்னு சொன்னோம்ல, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவங்க 3 தான் வந்து எனிமி ஏலியன். நம்ம இந்தியாவில் இந்த 3 நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு பெருசாக ரைட்ஸ் எதுவும் கிடைக்காது. புரியுதா? அதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை இழத்தல். மொத்தம் 3 இருக்குது. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் 3. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை ரெனன்சியேஷன், அதாவது துரத்தல், குடியுரிமையை துரத்தல், அதான் ரெனன்சியேஷன். குடியுரிமை துரத்தல் அப்படிங்கிறது ரெனன்சியேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வேற ஒரு நாட்டில் குடியுரிமை இருக்குது, அதனால் எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு நம்ம, இல்லை எனக்கு இந்திய குடியுரிமையே வேணாம் அப்படின்னு தானாகவே முன் வந்து எழுதி கொடுத்து வேணான்னு சொல்லி முடிச்சுக்கிறது. அதுதான் பை ரெனன்சியேஷன். தானாகவே முன் வந்து எனக்கு வேணான்னு சொல்லி கொடுத்துறது. ஓகேவா? அதுக்கடுத்து பை டெர்மினேஷன். ரெண்டாவது பை டெர்மினேஷன், முடிவுக்கு வர்றது. இப்போது நாம் வேற ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, ஆனால் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் பண்ணாமே வச்சுருக்கோம் அப்படின்னா, அது கண்டுபிடிச்சாங்கன்னா தானாகவே நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து லாஸ் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் பை டெர்மினேஷன். புரியுதா? முடிவுக்கு கொண்டு வந்துடுறது. அரசாங்கமே வந்து அதை கண்டுபிடிச்சி முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீ வந்து அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறு நாட்டு குடியுரிமை கிடைச்சும் நீ வந்து இங்கே அது எதுவும் பண்ணாமல் இருக்க அப்படின்னா அவங்களே அதை வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் பை டெர்மினேஷன். அடுத்து பை டெப்ரிவேஷன், நீக்கிடுறது. பை டெப்ரிவேஷன் அப்படின்னா நீக்கிடுறது. ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருந்தா சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்காக, இல்லைனா இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து நீக்கிடுவாங்க. கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு செயல்படாமல் சில விஷயங்களை பண்ணுறது தப்பானது, இந்த மாதிரி. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் சிறை தண்டனை பெற்றிருந்தா, புரியுதா? 2 வருஷம் சிறை தண்டனை பெற்றிருந்தா நம்மளோட குடியுரிமை வந்து நீக்கிடுவாங்க. அதாவது எப்படின்னா, யார் இந்த மாதிரி இடத்துல நீக்குவாங்கன்னா, பை நேச்சுரலைசேஷன் மூலமாகவோ இல்லை பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவோ குடியுரிமை ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய 5 இயர்ஸில் 5 வருஷம் கூட ஆகலை வாழ்ந்து, அதுலேயே 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட குடியுரிமையை ரத்து பண்ணிடுவாங்க. அதை தான் சொல்ல வராங்க. அதே மாதிரி தொடர்ந்து 7 வருஷம் இந்திய குடியுரிமையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து 7 வருஷம் இந்தியாவுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குடியுரிமையை ரிமூவ் பண்ணிடுவாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது நமக்கு தெரியும், பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு. பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்காக ஒரு தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது எந்த நாள் அப்படின்னா 1915 ஜனவரி 9 ஜனவரி 9
1915 ஜனவரி 9 இந்த டேட்டில் தான் காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு என்ட்ரு ஆகிருப்பார். அதனால் அந்த டேட்டை பிரவாசி பாரதிய திவாஸாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எல்எம் சிங்வி அப்படின்னு ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. குடியுரிமை சம்மந்தமாக எல்எம் சிங்வி கமிட்டி அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இந்த எல்எம் சிங்வி கமிட்டி எப்போனா 2000வது வருஷத்தில் போடுறாங்க. 2000 எல்எம் சிங்வி கமிட்டி எந்த வருஷம் போடுறாங்க அப்படின்னா 2000. இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, பிரவாசி பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டை கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. இவங்களோட கமிட்டியோட ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 2003 ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடியிருக்காங்க. 2003 ஃபர்ஸ்ட் டைம் பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது கொண்டாடியிருக்காங்க. இது எவ்வளோ வருஷத்துக்கு ஒன்ஸ் கொண்டாடுவாங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒன்று. 2 இயர்ஸ் 2 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடக்கூடிய தினம் தான் பிரவாசி பாரதிய திவாஸ். மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிஐ கார்டுனா என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ ஒரு 3 பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. என்ஆர்ஐனா என்ன, ஓசிஐனா என்ன, பிஓஐனா என்ன, அதை பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 3 பாக்ஸ் மாதிரி போட்டு என்ஆர்ஐ, ஓசிஐ, பிஓஐ ஃபஸ்ட்டு அதோட எக்ஸ்பேன்ஷன் எழுதிக்கோங்க. என்ஆர்ஐனா என்ன, ஓசிஐனா என்ன, பிஓஐனா என்ன, இந்த 3ஓட எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ இப்போது என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியா. அப்படின்னா என்ன, அதாவது இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் இருக்கும். பட் ஆனால் ஏதோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ ஜாப்காகவோ வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வேறு ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஊரில் நிறைய பேர் காசுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல சம்பாதிக்கிறதுக்கு, அவங்கெல்லாம் என்ஆர்ஐ. அடுத்து ஓசிஐனா என்னென்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அடுத்து பிஐஓ அப்படின்னா பிஐஓ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? அதாவது இப்போ பிஓஐ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிறவங்க இந்த கார்டு வந்து இப்போ கிடையாது. இப்போ இதை ஓசிஐ கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது என்னங்கிறத மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் போதுமானது. இப்போது பிஐஓ அப்படின்னா என்னென்னா இந்த கார்டு வச்சுருக்கிறவங்கெல்லாம் இவங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. புரியுதா? முன்னோர்கள் இவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. மேபி இவங்க இந்தியாலையும் வாழலாம், இல்லை ஃபாரின்லேயும் வாழலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு தான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதுக்கடுத்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னா யாரை சொல்கிறோன்னா, இப்போது சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு கீழே 1955 ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டுக்கு கீழே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க வேறு நாட்டில் இருக்கிறவங்க. அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் வந்து ஓசிஐ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போது ஆர்டிகல் 16 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 16. இந்த ஆர்டிகல் 16 என்னென்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது இந்தியன்ஸ் எல்லாருக்குமே. பட் ஆனால் இது ஃபாரினர்ஸ்க்கு கிடையாதுன்னு நம்ம இப்போ தான் பார்த்துருப்போம். அது வந்து ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ஆர்டிகல் 16 வந்து நாட் எலிஜிபிள்.
மீதி எல்லாருக்குமே பிஓஐயாக இருக்கட்டும் என்ஆர்ஐக்காக இருக்கட்டும் எலிஜிபிள். பட் ஆனால் ஓசிஐக்கு நாட் எலிஜிபிள். புரியுதா? ஆர்டிகல் 16 அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு. ஓசிஐ கார்டு வச்சுருக்கவங்க இந்தியாவுக்கு வரலாம், தங்கலாம், போகலாம், சுற்றுலா பயணி மாதிரி வரலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாமே தவிர இங்கே வந்து எல்லா வேலையும் ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதுக்கடுத்து இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 2009. ரைட்ஸ் அண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ரூல்ஸ். ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ரூல்ஸ் அதாவது உரிமைகள் மற்றும் சலுகைகள் தொடர்பான விதிகள் 2009 கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற யாராவது ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் 2 இயர்ஸ் மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போது இந்த ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்க விசா இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வரலாம். ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்க விசாவே இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வரலாம். அக்ரிகல்ச்சர் லேண்டு தவிர மற்றபடி லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், ஆனால் அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்க முடியாது. ஒர்க் பண்ணிக்கலாம், ஸ்டடியில் படிச்சுக்கலாம். இந்தியாவுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். சர்டைன் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கானமிக் ரைட்ஸ், இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அண்ட் எக்கானமிக் ரைட்ஸும் வந்து ஒரு சிலது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரலாக அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்தது நம்ம ஓசிஐ பிஐஓன்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஆக்சுவலி இந்த விஷயங்கள் எதுவுமே பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்க்கு கிடைக்காது. பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் 2 நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் கிடைக்காது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷ்க்கு எந்த ஒரு ரைட்ஸுமே நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பிஐஓ கார்டு அப்படிங்கிறது எப்போ கொண்டு வராங்கன்னா 2002 பிஐஓ கார்டுங்கிறது இந்தியாவில் எப்போ கொண்டு வராங்கன்னா 2002 கொண்டு வராங்க. இந்த கார்டை அபாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஓசிஐ கூட ஜாயின் பண்ணது எப்போனா 2015 ஓசிஐ கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதை புரியுதா? ஓசிஐ கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கும் வந்து வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம், இந்தியாவில் இருக்கலாம், வீசா இல்லாமல் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லாமல் வேறு எந்த லேண்ட் வேணாலும் இவங்களும் வாங்கிக்கலாம். இவங்களுக்கு சம் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிஓஐ வந்து இந்தியாவில் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா வீசா வேணும். அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஜஸ்ட் என்ஆர்ஐ, ஓசிஐ, பிஓஐ எந்த வருஷத்தில் இதெல்லாம் வந்துச்சு, இப்போ இருக்கா இல்லையா, அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓரலாக சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா போதும். ரொம்ப டீப்பாக நம்ம போக வேணாம் இந்த டாப்பிக்கில். ஓகே, அடுத்தது நம்ம டைரெக்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே போயிடலாம். கிளியரா? இந்த டாபிக் கிளியரா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் போயிடலாம். இப்போ வந்து பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணோம். எது? சிட்டிசன்ஷிப். அடுத்தது பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னது அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இது வந்து ஆர்டிகல் 12 35 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 12 35 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி இது எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட மூலம் அப்படின்னா அமெரிக்கா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க, யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க.
அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். இந்த பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா. எந்த பார்ட்டை வந்து மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் எக்ஸாமில். மேக்னா கர்த்தா அப்படின்னு எந்த பார்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்ட் 3. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்கன்றது நம்ம இப்போ தான் சொன்னேன். அந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் எதுலேருந்து இது எடுத்தாங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ். பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் 1215 பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அதில் தான் மேக்னா கர்த்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்திருப்பாங்க. மேக்னா கர்த்தா பில் ஆஃப் ரைட்ஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி யூஎஸ்ஏல பில் ஆஃப் ரைட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 1215 வருஷத்தில் போட்ட ஒரு சட்டம் அது பில் ஆஃப் ரைட்ஸுங்கிறது. அதுக்கடுத்து இது எதை ப்ரமோட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இது ஜஸ்டிசபிளாக நான் ஜஸ்டிசபிளானா ஜஸ்டிசபிள் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிசபிள். அதாவது நமக்கு இப்போ அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதித்துறையை நாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு ரைட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து நீதிமன்றத்தை போய் நாடி எனக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம கேஸ் போட்டு நம்மளால் அந்த ரைட்ஸை வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரே வார்த்தையில் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஜஸ்டிசபிள். அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு ஒன்று கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எதை ப்ரமோட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா ஐடியல் ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அரசியல் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் ப்ரமோட் பண்ணுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அந்த ரைட்ஸை ஃபஸ்ட்டு 1215 இங்கிலாந்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. அதையும் நம்ம ரொம்ப பேசிக்காகவும் தெரிஞ்சுக்கலாம். 1215ங்கிறது கிங் ஜான் அப்படிங்கிற ஒரு பர்சனால் இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்தில் பில் ஆஃப் ரைட்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு 1215 அந்த வருஷத்தில். அப்புறம் தான் இது வந்து அமெரிக்காவுடைய பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது மூலமாக அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஐடியாலஜி பார்த்தாச்சு, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. கான்ஸ்டியூஷன் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்குது. இது வந்து முழுமையானவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் அப்சொல்யூட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நாட் அப்சொல்யூட்னு சொல்கிறாங்க. நாட் அப்சொல்யூட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா இது முழுமையானது கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் நீதித்துறைக்கு முன்னாடி இதை கொண்டு போய் இது தவறு இது சரின்னு மாற்றிக்க முடியும். அதனால இது நாட் அப்சொல்யூட், முழுமையானவை கிடையாது. இட் ஹாவ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இட்ஸ் நாட் ஏ அப்சொல்யூட் பாடி, அப்சொல்யூட் ஹேவிங் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். புரியுதா? முழுமையானவை கிடையாது, இதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனப்போ ஒரிஜினலி எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 7. ஒரிஜினலி அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா
உண்மையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது உண்மையில் எத்தனை விதமான அடிப்படை உரிமைகள் இருந்தது அப்படின்னா 7 விதமான அடிப்படை உரிமைகள் ஒரிஜினலி இருந்துச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷனில். பட் ப்ரெசண்ட்டில் எத்தனை இருக்குன்னா ஒன்லி 6. இப்போ இந்த பார்ட் 3க்குள்ள இருக்க 6 என்ன, அந்த 7மே என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரிஜினலி இருந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டீப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் எழுதிக்கோங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. நம்ம ஆர்டிக்கல் வந்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டினா என்னது? சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்குமானது சமத்துவ உரிமை. இது டைரெக்டாக மேட்ச்ஷீட்டில் கேட்டுருவாங்க, நிறைய அடிக்கடி கேட்குற கொஷின் இது. சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 to 18. ரெண்டாவது வந்து ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். அடுத்தது ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆக்சுவலி இதை தான் மாற்றிடுவாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, ரைட்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க. ரைட்ஸ் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், சுரண்டலுக்கான உரிமைகள்னு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் டைம் அப்படி தான் தப்பு பண்ணுவாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், ஆர்டிகல் 23 to 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், 4th one, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். சமய சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஆர்டிகல் 25 to 28. ஆர்டிகல் 25 to 28, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். இப்போதைக்கு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ்ன்னு மட்டும் போட்டுக்கோங்க. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், அதாவது கலாச்சார மற்றும் கல்வியியல் உரிமை. ஆறாவது, அது வந்து 29லேருந்து 30 வரைக்கும், 29-30. அடுத்தது ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. ஆர்டிகல் 31. அடுத்தது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32ங்கிறது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை, அரசியலமைப்பின் வழி தீர்வு காணும் உரிமை, ஆர்டிகல் 32, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அவ்வளோதான். ஆக்சுவலி இது 7 இருக்கா மொத்தம். அப்போ ஏன் நம்ம வந்து 33, 34, 35 விட்டுட்டோம், 12, 13 விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த ரைட்ஸுக்கு கீழே வராது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் தனியாக. சரி, ஓகே. இது இப்போ வந்து 6 தான் இருக்குது ப்ரெசென்ட்லி. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 7 இருந்துச்சுன்னு இப்போ 6 தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ எது ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6th one, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சொத்துரிமை அப்படிங்கிறத அடிப்படையான உரிமை அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சாதாரணமான சட்ட உரிமை அப்படிங்கிற மாதிரி, லீகலான ரைட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அது எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா பார்ட் 12ல் ஆர்டிக்கல் 300A கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா?
31 அப்படிங்கிறத டெலீட் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 31 அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் இப்போ கிடையாது. அதை டெலீட் பண்ணிவிட்டு இதை 300A எடுத்துகிட்டு போயிட்டு லீகல் ரைட்டு சாதாரண சட்ட உரிமையாக பார்ட் 12 வச்சுடுறாங்க 300Aங்கிற ஆர்டிக்கலில். எப்போ இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னா 44th Amendment Act 44th Amendment Act 1978 இந்த வருஷத்தில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட்லி தேர் ஆர் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வெறும் 6 ஃபண்டமெண்டல் ரைட் தான் இருக்குது இதை ரிமூவ் பண்ணதுனால. இப்போது நம்ம சில ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்தியன்ஸ்க்கு மட்டும் கிடைக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 15, 16, 19, 29, 30 நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம் இந்தியன்ஸ்க்கு மட்டும். இப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியனுக்கு ப்ளஸ் வந்து ஃபாரினர், புரியுதா, ஃபாரினர்ஸ்க்கும் கிடைக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிக்கலும், புரியுதா. 15, 16, 19, 29, 30 இந்த 5 ஆர்டிக்கலை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே ஃபாரினர்ஸ்க்கும் கிடைக்கும் இந்தியன்ஸ்க்கும் கிடைக்கும். பட் ஆனால் எக்ஸப்ட் எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தெளிவாக மென்ஷனே பண்ணுறாங்க, எக்ஸப்ட் எனிமி ஏலியன்ஸ். யார் அப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பாகிஸ்தானோ பங்களாதேஷ் இந்த 2 நாடுகள் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த ஒரு விஷயம், இந்தியாவில் ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி போடுறாங்க. இப்போ இதெல்லாம் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து தேசிய அவசர நிலை அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இப்போ எந்த ஆர்டிக்கல் சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னா டைரெக்டாக எந்த ஒரு ப்ரியார் பெர்மிஷனும் இல்லாமல் யாருக்கிட்டையும் பெர்மிஷனும் கேட்கவே தேவையில்லை அப்படின்னா அது 19 ஆர்டிக்கல் 19வது ஆர்டிக்கலுங்கிறது டைரெக்டாகவே ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட் ஆகிடும். நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போது ஒரு வார் நடக்குது அப்படின்னாலோ இல்லை வேறு நாட்டிலேருந்து நமக்கு இந்தியாவுக்குள்ளே சண்டை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிடணும் ஆர்டிகல் 19ங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட் ஆகிடும். பட் ஆனால் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி இந்தியாவுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதனால 19 அப்படிங்கிறது சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது 3 விதமாக போடுவாங்க. ஒன்று வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து வார் நடக்குதுன்னாலோ இல்லை வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிடுறாங்கன்னாலோ அல்லது நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து மாற்றி 2-3 ஸ்டேட்டுக்கு பிரச்சனையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் பிரச்சனையோ ஏற்படுது அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சிங்கிறது போடுவாங்க, புரியுதா. அப்போது இந்த மாதிரி நேரங்களில் வெளிநாட்டிலேருந்து வர்ற பிரச்சனை நடக்கும்போது மட்டும் ஆர்டிகல் 19 டைரெக்டாக சஸ்பெண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்தியாவில் இருந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு பெரிய பிரச்சனை வந்து அதனால் நேஷ்னல் எமர்ஜென்சி போடுறாங்கன்னா இதுக்காக ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டால் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட் கூட சஸ்பெண்ட் ஆகும். பட் ஆனால் 2 ஆர்டிகல் தவிர இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் 20 and 21 இந்த 2 ஆர்டிக்கல் எப்படிப்பட்ட எமர்ஜென்சி போட்டாலும் சஸ்பெண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீக்கவே முடியாதான். அது எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் எந்த 2 ஆர்டிக்கலை மட்டும் நீக்க முடியாது அப்படின்னா 20 and 21 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆர்டிகல் 12னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்டிகல் 12 எழுதிக்கோங்க. ஆர்டிகல் 12னா என்னன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 12னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசோட வரையறை, அரசாங்கத்தின் அரசின் வரையறை, சும்மா அப்படி போட்டுங்க டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அவ்வளோதான் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னா ஒரு ஜுடிக்கல் ரிவ்யூ பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 13. ஜுடிக்கல் ரிவ்யூன்னு போட்டுக்கோங்க. அதாவது நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கு ஆல்ரெடி 9th ஷெட்யூலில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா அது ஆர்டிகல் 13 படி அதை வந்து திரும்பவும் ரிவ்யூ பண்ணி பார்க்கவே என்ன சொல்கிறது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல.
ஃபஸ்ட்டு வந்து அது பார்க்க முடியாதுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து பார்க்க முடியும்னு மாற்றிருப்பாங்க. April 24, 1973 அப்புறம் ஒரு கேஸ் நடக்கும். அந்த கேஸ்க்கு அப்புறத்துலேருந்து ஜுடிக்கல் ரிவ்யூ அது வந்து எடுத்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது 2 கான்செப்ட்டும் ஒரு பார்க்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. ஸோ ஜுடிக்கல் ரிவ்யூ லா இன்கன்சிஸ்டன்ட். ஒரு சட்டம் போடுறாங்க பார்லிமெண்ட் அப்படின்னா அந்த சட்டத்தை செல்லாததாக்குறதுக்கான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் 13. ஆர்டிக்கல் 13. இப்போ இந்த ஆர்டிக்கல் 13 அப்படிங்கிற ஜுடிக்கல் ரிவ்யூவை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கேஸ் போடுறோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 32வை யூஸ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு ஆர்டிகல் 32வும் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ஆர்டிக்கலை வச்சு தான் ஒரு லா வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் இன்வேலிட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவாங்க. அதாவது இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னும் இல்லை இந்த சட்டம் செல்லாதது அப்படின்னும் யாரால சுப்ரீம் கோர்ட்டாலேயோ ஹைகோர்ட்டாலேயோ சொல்ல முடியும்னா அது ஆர்டிகல் 13 யூஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். புரியுதா? ஒரு சட்டம் பார்லிமெண்ட் போடுறாங்கன்னா அந்த சட்டத்தை செல்லாததாக்குறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இவங்க கையிலையும் இருக்குது, ஹைகோர்ட் கையிலையும் இருக்குது. எப்போ? அது ஆர்டிகல் 226க்கு கீழே அப்ளை பண்ணியிருந்தா மட்டும். இப்போ ஆர்டிகல் 13ங்கிறது லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துடணும். அடுத்தது ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு போட்டுக்கோங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலாக 14, ஆர்டிக்கல் 14 அப்படிங்கிறது வருது. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஆர்டிக்கல் அதில் 14 ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 14 to 18 அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 14. அதில் என்ன சொல்கிறாங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் வழி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது, ரூல் ஆஃப் லா. இந்த ப்ரொசீஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏவி டைசி அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஏவி டைசி, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் சட்டத்தின் வழி தான் ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ரூல் ஆஃப் லா. அந்த கான்செப்டை 14th ஆர்டிக்கலில் இன்டெரக்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஏவி டைசிங்கிறவர் அதை கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் 14 இது வந்து பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேஸ் ஒன்று நடக்கும், அதில் வந்து பேசிக் ஃபீச்சர் அப்படிங்கிறது என்னங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் தான் வந்து 1973 நடந்துச்சு இல்லையா, அந்த கேஸில் தான் தெளிவுபடுத்தியிருப்பாங்க எதெல்லாம் வந்து பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு. பேசிக் ஃபீச்சராக எதெல்லாம் இருக்கோ அதை வந்து யாராலையுமே அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபீச்சர் இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இது அமெண்ட்மெண்ட்டே பண்ண முடியாது யாராலையும். இது வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கணும், எப்பயுமே இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 14க்கான டெஃபினிஷன். இதை யாராலையுமே மாற்ற முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஆர்டிகல் 15 எதை பற்றி பேசுது? ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் grounds of religion, race, caste, sex or place of birth. புரியுதா? அதாவது ஒரு மனிதனை நீ இந்த ஜாதிக்காரன், இல்லை இந்த மதத்துக்காரன், இல்லை நீ இந்த பாலினத்தை சேர்ந்தவங்க, நீ இந்த இடத்துல பிறந்தவன் அப்படிலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள பாகுபடுத்தி தனிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 15. இதை தடுக்கிறது. இந்த மாதிரி எதை வச்சும் ஒரு ஜாதியை வச்சு நீ இந்த குளத்தில் தண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 15. தட் மீன்ஸ் அதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிகல்.
அது ஆர்டிகல் 15. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. டிஸ்கிரிமினேஷன், prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or the place of birth. இதில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 15ல் ஒரு ஆர்டிக்கலை புதுசாக ஆட் பண்ணுறாங்க. 15ல் கிளாஸ் 4 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல், 15 கிளாஸ் 4 ப்ராக்கெட்டில் 4ன்னு போட்டுக்கோங்க. 15 கிளாஸ் 4 இந்த ஆர்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல் ஆட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951லேயே 15 கிளாஸ் 4 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பிசிக்கோ இல்லை எம்பிசிக்கோ இல்லை எஸ்சி எஸ்டி யாரோ ஒருத்தங்களுக்கு இவங்க வந்து சமூக அளவுலையோ சமூகத்திலேயோ இல்லை கல்வியிலையோ பின்தங்கி இருக்காங்க அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதிலிருந்து தடை விதிக்கிறதுக்கு இங்கே வந்து தடை வச்சுருக்காங்க. புரியுதா? அதை யாருமே தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இங்கே தடை விதிச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். ஒரு பர்சனுக்கு, யாரோ ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட், இந்த ஆக்ட் படி பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட், இப்போ வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. இந்த தமிழ்நாடுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னது? பிசியில் ஒரு சில பீப்புள் மட்டும் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா சமூக லெவல்லையும் அதே மாதிரி எஜுகேஷ்னலாகவும் எக்கானமிக்கலாகவும் ரொம்ப வீக்கர் செஷனாக இருக்காங்க. இவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதை தடுக்காது இந்திய அரசாங்கம், வந்து அதை தடுக்காது, கான்ஸ்டியூஷன் அதை தடுக்காது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் தான் 15 கிளாஸ் 4. புரியுதா? ஸ்டேட் இஸ் நாட் ப்ரிவென்டட் from making any special provision for the advancement of any socially and educationally backward classes, ஆர் எஸ்சி அண்ட் எஸ்டி. புரியுதா? யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்டேட் நினச்சா எந்த கேஸ்டில் இருக்கிறவங்களுக்கு வேணாலும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுன்னோ இல்லை கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒன்று பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத 15 கிளாஸ் 4ல் ஆட் பண்ணிட்டாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து 15 கிளாஸ் 5ன்னு ஒரு ஆர்டிக்கல், 15 கிளாஸ் 5 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆட் பண்ணுறாங்கன்னா 93rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005, 93rd 93வது சட்ட திருத்தம் 2005ல் 15ல் 5ங்கிற ஒரு ஆர்டிக்கலை ஆட் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபிஃப்டீன் கிளாஸ் 4ல் பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே பேக்வர்ட் கிளாஸ்க்கோ இல்லை எஸ்சி எஸ்டிக்கோ ஒரு ஸ்பெஷலான ப்ரொவிஷன் உருவாக்குறதுக்கு ஸ்டேட்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் உருவாக்கிக்கலாம், யார்கிட்டையும் பெர்மிஷன்லாம் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அட்மிஷன் டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் காலேஜ்லேயோ இல்லை ப்ரைவேட்டான ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ்லேயோ ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைக்கிது அப்படின்னா அதை பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 15 கிளாஸ் 5. எக்ஸப்ட் தி மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் த மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், எந்த ஒரு கல்வி நிலையத்திலையும்
எந்த ஒரு ப்ரைவேட்டான கல்வி நிலையங்கள்லையும் கல்வியிலையோ இல்லை சமூகத்திலேயோ பின்தங்கிய பேக்வர்ட் கிளாஸில் இருக்கிறவங்க, எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க யாரை வேணாலும் சேர்த்திக்கிறதுக்கான ரிசர்வேஷன்ஸை வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே உருவாக்கிக்கலாம், அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க 15/5. பட் முக்கியமாக அதில் எக்ஸப்ட் த மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னது, ஒரு இவங்க முஸ்லீம் நடத்துகிற கல்லூரியிலையோ இல்லை கிறிஸ்டின் நடத்துகிற கல்லூரியிலையோ இல்லை அவங்க நடத்துகிற ஸ்கூல்லையோ இந்த ஒரு ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி நம்மளால் சீட்டு கேட்க முடியாது. ஏன்னா அது மைனாரிட்டிஸ்க்கானது தனி, அதனால் அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 15 Class 5. ஒரே ஒரு வார்த்தை ஆட் ஆகுது இதில் 15/4க்கும் 5க்கும். அடுத்து 15 Class 6. ஓகே, 15 Class 6 அப்படிங்கிறது 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. 103rd அமெண்ட்மெண்ட் 103rd அமெண்ட்மெண்ட் 2019. 103வது சட்ட திருத்தம் 2019 15 Class 6ங்கிற ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 2 விஷயத்துக்கு ஸ்டேட்டுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஒரு 2 விஷயத்துக்கு இந்த ஆர்டிக்கல் கீழே கான்ஸ்டியூஷன் வந்து பெர்மிஷன் கொடுக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, எந்த கேஸ்டையும் எந்த கேஸ்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸையும் இவங்க எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அந்த ஸ்டேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்கன்னு இப்போ பிசியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க எக்கானமிக்கலாக பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உரிமை வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு. அதில் செகண்ட், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10% ஆஃப் ரிசர்வேஷன் எந்த ஒரு அட்மிஷன் போடுறது, புரியுதா, எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வேணாலும், அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் எய்டடாக இருக்கட்டும் இல்லை அன்எய்டடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த மாதிரியான ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனலாக இருந்தாலும் 10% ஆஃப் சீட்டை வந்து எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஸ்டேட்டே முடிவு எடுத்துக்கலாம். அது வந்து எந்த ஒரு விஷயமும் ப்ரிவெண்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்கிட்டையும் கவர்மெண்ட் வந்து சொல்லலாம். அப்படிங்கிறது தான் 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 போட்டிருக்காங்க. அது எய்டட் அன்எய்டட் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் நோ இஷ்யூஸ். இது வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஒருத்தங்களை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான கண்டிஷன்ஸ், 10% ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து பிலோ 8 lakh இருக்கணும். ஆனுவல் இன்கம் பிலோ 8 lakh. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேலே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கக்கூடாது. 5 ஏக்கருக்கு மேலே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கக்கூடாது. அவங்க இருக்கிற வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போகக்கூடாது. இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தது
ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 15 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 வந்து என்னது? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகல் 16 அதாவது ஆர்டிகல் 16 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். இந்த ஆர்டிக்கல் தான் கிடைக்காதுன்னு நம்ம பார்த்தோம். ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு காமனாக ஃபாரினர்ஸ்க்கே கிடையாது, பட் அதுலேயும் ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அமெண்ட்மெண்ட் மூலமாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஆர்டிக்கலில் 16ல் கிளாஸ் 4A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. 16ல் கிளாஸ் 4A கமெண்டில் இருக்குது பாருங்கள். கிளாஸ் 4A ஆக்சுவலி 16 கிளாஸ் 4ங்கிற ஆர்டிக்கல் வந்து 15 கிளாஸ் 4 மாதிரியே தான் இங்கேயும். அங்கே 15 கிளாஸ் 4 என்ன போட்டோம், நம்ம யாரை வேணாலும் வந்து நம்ம வந்து இவங்க பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ரிசர்வேஷன் வந்து யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆக்சுவலி என்னென்னா கவர்மெண்ட் ஜாபில் 16 கிளாஸ் 4, ஏன்னா இது வேலை வாய்ப்புங்கிறனால அதே கான்செப்ட் ஜாப்குள்ளே வந்துடும். அங்கே வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போயிடும், இங்கே வந்து ஜாப்குள்ளே வந்துடும். 16 கிளாஸ் 4 ஃபஸ்ட் எழுதிடுங்க, அதுக்கப்புறம் 4Aக்கு போய்க்கலாம். ஓகேவா? 16 கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படின்னா யாருக்கு வேணாலும் ரிசர்வேஷன் கொடுத்து ஒரு ஜாபில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான உரிமை. அதுதான் 16 கிளாஸ் 4, கவர்மெண்ட் ஜாபில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான உரிமை. கிளாஸ் 4A இதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. 16 கிளாஸ் 4 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா state is not prevented from making any provision for the reservation of appointments. அவ்வளோதான், அந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். கிளாஸ் 4A இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா 16 கிளாஸ் 4Aவை பொறுத்த வரைக்கும் 77வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. 77th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 77th அமெண்ட்மெண்ட் மூலமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. 1995ல் 1995ல் 77வது சட்ட திருத்தம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த சட்ட திருத்தத்தின்படி 16 கிளாஸ் 4A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 16 கிளாஸ் 4Aங்கிற ஆர்டிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒரு ஸ்டேட்டில் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் மெஜாரிட்டி இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்க எஸ்சி எஸ்டின்னு ஒரு ஸ்டேட் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 16 கிளாஸ் 4A, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்குறது. புரியுதா? எஸ்சி எஸ்டிக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் பதவி உயர்வில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குதல். இங்கிலீஷில் the state is not prevented from making any provision for reservation
in matters of promotion with consequential seniority. Reservation in matters of promotion with consequential seniority. SC and ST ன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான் ப்ராக்கெட்டில். இந்த ப்ரொவிஷன் ஆடட் பை 77th Amendment 1995. அதுக்கடுத்து இந்த 16 Class 4A அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க திரும்ப. எப்போ அப்படின்னா 85th Amendmentல 85வது சட்ட திருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2001 நடந்திருக்கு. ல 2001 ஓகே 2001 85th Constitutional Amendment Act. 85th Amendment 2001க்கு முன்னாடியே 81st Amendmentன்னு ஒன்று போட்டுக்கோங்க. 81வது சட்ட திருத்தம் 2000 நடந்துச்சு. இது ஒரு ரிசர்வேஷன். 16 Class 4A நடந்த ஒரு விஷயத்த அந்த 85th Amendment 2001 சொன்னேன் இல்லையா, அதுலேயே ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 16 Class 4A திரும்பி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நோட் பண்ணிக்கோங்க. அதில் 85th Amendment 2001ல் 16 4A திரும்பவும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 4Bக்கு முன்னாடியே. இந்த SC STக்கு பதவி உயர்வில் கொடுக்காம, அதாவது பதவி உயர்வில் ப்ரொமோஷன் கொடுக்காம வயது மூப்பு அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது தான் 85th Amendment. புரியுதா? வயது மூப்பின் அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி, அதிக ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 85th Amendment 2001. அது 16 Class 4A திரும்பவும் அமெண்ட்மெண்ட் பண்ணது. ஓகேவா? ஆக்சுவலி 16 Class 4B சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் லைட்டாக. 16 Class 4Aலேயே நம்ம 2 டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது தான் 16 Class 4B. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 81st Amendment 2000, 81வது சட்ட திருத்தம் 2000 16 Class 4Bங்கிற ஆர்டிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஏதோ ஒரு கேட்டகரி SCO STO ஒரு கேட்டகரியில் 50 போஸ்ட் இந்த வருஷம் வேக்கன்சி வருது அப்படின்னா அதில் 40 போஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு, மீதி 10 போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் அந்த SC கேண்டிடேட் யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து இந்த வருஷமே திரும்பவும் வேறு ஒரு இதை விட்டு அது மாதிரி எடுக்கக்கூடாது. அது வந்து அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போய் அடுத்த வருஷம் வேக்கன்சியில் தான் அதை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 16 Class 4B அப்படிங்கிற ஆர்டிக்கல் படி. ஓகேவா? அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா unfilled reserved vacancies of a year, unfilled reserved vacancies of a year as a separate class of vacancies to be filled. Unfilled reserved vacancies of a year as a separate class of vacancies to be filled up in any succeeding year. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, such class of vacancy not to be combined
வித் த வேக்கன்சிஸ் ஆஃப் த இயர், அந்த வருஷத்துலேயே கம்பைன் பண்ணி அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 16 class 4B. இப்போது அடுத்த வருஷம் 50% வேக்கன்சி வந்து எப்பயுமே ஃபில் பண்ணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த ரிசர்வேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கேல்குலேட் பண்ணும்போது 50% மேலே போகக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் ஆனால் அது வந்து இந்திரா சகானி கேஸில் சொன்ன ஒரு விஷயம். அதான் இப்போ வந்து இந்த வருஷத்தோட சில போஸ்டிங்கை அடுத்த வருஷத்துக்கு இப்போ கொண்டு போயிடுறாங்க. 16 class 4B படி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகிறாங்க. இதனால் அந்த ரிசர்வேஷன் வந்து 50%க்கு மேலே போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதையும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கிடையாது. 16 class 6ன்னு ஒரு ஆர்டிக்கல், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அங்கே எப்படி 15 class 6ல் என்ன பண்ணீங்களோ அதே தான் 16 class 6. அப்படியே அது எக்கானமிக்கலி வீக்கர் செஷன் EWS 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அது வேலை வாய்ப்பில் இந்த இடத்துல வரும். 103rd amendment 2019 ஆட் பண்ணியிருப்பாங்க. 15 class 6 என்னவோ அதே தான் 16 class 6ம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகும். இதுக்கப்புறம் நிறைய அந்த சின்ன சின்ன ஆர்டிக்கல்லாம் கிடையாது. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 17 போட்டுக்கோங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். அதுதான் ஆர்டிக்கல் 17, தீண்டாமை ஒழித்தல். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 17ல் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எப்போனா ஃபஸ்ட்டு 1955 போட்டாங்க. ஓகேவா, 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் எந்த வருஷம்னா 1955. அந்த ஆக்டை ரீநேம் பண்ணியிருக்காங்க, பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் 1976. 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. அதாவது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். அடுத்தது ஆர்டிக்கிள் 18, 18வது ஆர்டிக்கல். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை துரத்தல். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்களை துரத்தல். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் அண்ட் ஆர்மி இது ரிலேட்டடான டைட்டில்ஸை தவிர, இந்த 2 பட்டங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் துறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் ஆர்மி, எனி டைட்டில் மிலிட்ரி ஆர் அகடமிக் டிஸ்டிங்ஷன், இதை தாண்டி வேறு எதுவாக இருந்தாலும் அதை துறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் தான் பத்மா அவார்ட்லலாம் கூட நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன்லாம் இருக்குல்ல, அதில் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். அபாலிஷன் ஆஃப் டைட்டிலோடு முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து
என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா என்னது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா. அடுத்தது வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரும். ரெண்டாவது சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, அடுத்தது சுதந்திர உரிமை. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 19, 19வது ஆர்டிக்கல். 19வது ஆர்டிக்கலில் மொத்தம் 6 டைப் ஆஃப் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆர்டிகல் 19 படி மொத்தமாக எத்தனை ரைட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 6 ரைட்ஸ் கொடுக்குறாங்க ஆர்டிகல் 19ல். அதை வந்து எப்படி நம்ம பிரித்து எழுதணும்னா ஆர்டிகல் 19ல் ஏ, ஆர்டிகல் 19B, ஆர்டிகல் 19C, D, E, F அந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். புரியுதா? ஸோ அதை மட்டும் தெளிவாக எழுதிக்கோங்க. ஆர்டிகல் 19ல் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஆர்டிகல் 19ல் ஏ, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஸ்மால் ஏ போட்டுக்கோங்க, கேபிட்டல் ஏ கிடையாது, ஸ்மால் ஏ தான் வரணும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது பேசுவதற்கான உரிமை, அவ்வளோதான், பேசுவதற்கான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அல்லது பேச்சு மற்றும் வெளிப்பாட்டு சுதந்திரம்னு சொல்லுவாங்க. பேசுவதற்கான சுதந்திரம் ஏ. அடுத்து பி வந்து ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ், ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ், அதாவது அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை, எந்த ஒரு ஆயுதமும் இன்றி அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை, அதான் பி. அடுத்து சி, 19ல் சி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதுதான் சியில் வர்றது. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா என்னது? சங்கங்கள் அமைக்கும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை. ஆக்சுவலி 19ல் சி சங்கங்கள் அமைக்கும் உரிமை இருக்கு இல்லையா, இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டில் எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 19 கிளாஸ் சி அப்படிங்கிறது எழுத தெரியணும். இது எந்த ப்ரொவிஷனில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 19 கிளாஸ் சியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2011, 97வது சட்ட திருத்தம், 2011ல் ஆட் பண்ணியிருக்காங்க. எது? 19 கிளாஸ் சி அப்படிங்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து டி, ஆர்டிகல் 19ல் டி, ரைட் டு மூவ் ஃப்ரீலி, ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியா முழுவதும் நகரும் உரிமை, இந்தியா முழுவதும் நகரும் உரிமை, எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கான உரிமை, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க நகரும் உரிமை மீன்ஸ் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணக்கூடிய உரிமை. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி இந்தியா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அடுத்தது இ, 19ல் இ, 19 இ பற்றி எதை பற்றி பேசுது அப்படின்னா ரைட் டு ரிசைட், ரைட் டு ரெசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ரைட் டு ரெசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் எங்கே வேணாலும் குடியேறுவதற்கான சுதந்திரம், இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் குடியேறுவதற்கான சுதந்திரம் தான் வந்து ஈல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்,
அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப், 6th லாஸ்ட் ஒன்று, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன், ட்ரேடு, பிஸ்னஸ்ஸு, அதாவது எந்த வேலை வேணாலும் நான் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்கிறதுக்கான உரிமை தான் எஃப்பில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 வந்துருச்சா? ஆக்சுவலி இப்போ ப்ரெசண்ட்டாக தான் 6 இருக்குது. ஆனால் மொத்தமாக 7 இருந்துச்சு. கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலாக எத்தனை 19 ஆர்டிக்கல் கீழே எத்தனை ரைட்ஸ் நமக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரிஜினலி 7 ரைட்ஸ் இருந்துச்சு. அதில் 7th இருந்தது என்ன அப்படின்னா ரைட் டு அக்வைர், ஹோல்டு ஆர் டிஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு லேண்டை வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் ஆர்டிக்கல் 19ல் எஃப்க்கு அப்புறம் இருந்துச்சு. புரியுதா? சிடிஇஎஃப் இருக்குது. ஓகே, எஃப் மீன்ஸ் 6 வரைக்கும் எஃப். அதுக்கப்புறம் வந்து ஜி, அது வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. எப்போது? அங்கே சொத்துரிமை எப்போ ரிமூவ் பண்ணாங்களோ அதே டைமில் தான் 1978 44th அமெண்ட்மெண்ட் படி சொத்துரிமையை ரிமூவ் பண்ணாங்க இல்லையா? 31st ஆர்டிக்கலில் டெலீட் பண்ணிட்டு 300A கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதே அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த ஜியையும், அதாவது என்னது 19ல் ஜி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக இது டெலீட்டே பண்ணிட்டாங்க. அங்கே வந்து டெலீட் பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போய் 300A வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து டெலீட்டே பண்ணிட்டாங்க. ரைட் டு அக்வைர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் தான் 19ல் ஜி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான். 6 ஆர்டிகல்ஸ் வந்து 19ல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது ஆக்சுவலி இதையும் டீப்பாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றையும், பட் அந்த அளவுக்கு நம்ம போக வேணாம். ஆர்டிக்கல் 20, ஆர்டிக்கல் 20 19 முடிஞ்சது. அடுத்தது ஆர்டிக்கல் 20. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். தட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, சட்டவிரோதமாக குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாக்கிறது. அதுதான் ஆர்டிகல் 20. சட்டவிரோதமாக குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாப்பு அளித்தல். சட்டவிரோதமாக குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாப்பு அளித்தல். அதாவது எந்த ஒரு பர்சனையும் அவன் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதுவும் வைலேஷன் ஏற்படுத்தாமல், சட்டங்களுக்கு வைலேஷன் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவனை வந்து குற்றம் சுமத்தி கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இதில் வந்து ஒரு 3 லா கொடுத்துருப்பாங்க. நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா, நோ டபுள் ஜியோபேடி, நோ செல்ஃப் இன்க்ரிமேஷன், இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதளவுக்கு நம்ம போக வேண்டாம் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த கான்செப்ட் வந்து போதுமானது. அதாவது இரட்டை ஓட்டுரிமை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவனை வந்து பனிஷ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல போதுமானது, வேண்டாம். விஷயம் என்னன்னு தெரிஞ்சாலே போதும். ஆர்டிகல் 20. 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 21 எதை பற்றி பேசுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதாவது வாழ்க்கை மற்றும் தனிமனித சுதந்திரம் பாதுகாப்பு. வாழ்க்கை மற்றும் தனிமனித சுதந்திரம் பாதுகாப்பு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ்க்கை மற்றும் தனிமனித சுதந்திரம் பாதுகாப்பு. இந்த ஆர்டிக்கல் வந்து போத் த சிட்டிசன்ஸ்க்கு அவைலபிள். அதாவது சிட்டிசன்ஸ் அண்ட் நான் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஆர்டிக்கல் 21 பொறுத்த வரைக்கும்.
ரைட் டு லைஃப். அதில் வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 38 விஷயம் கொடுத்துருக்காங்க. 21 கீழே எதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. போதும், நமக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சாலே போதும். அடுத்தது ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் 21A, ஆர்டிகல் 21A, ரைட் டு எஜுகேஷன். 21 வரை பார்த்துட்டோம். இப்போ 21A, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். யாருக்கு அப்படின்னா 6 to 14 years. 6 to 14 years இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷனை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் 21A. 6 to 14 வரைக்கும் இருக்கிற ஏஜ் கேட்டகரி பீப்புள். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் சச் எ மேனர் ஆஸ் த ஸ்டேட் மே டிட்டர்மைன், அந்தந்த ஸ்டேட் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் கேட்டகரியா இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. such as manner as the state may determine. இதை எப்போ ஆட் பண்ணாங்க? 21A அப்படிங்கிற ஆர்டிக்கலை எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 86th Amendment Act 2002 ஆட் பண்ணியிருப்பாங்க. 86th Amendment Act of 2002 இந்த வருஷம் தான் இந்த 21Aங்கிற ஆர்டிக்கலை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது எங்கே இருந்துச்சு, எப்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பார்ட் 4 இருக்கு இல்லையா, டிபிஎஸ்பி, அதில் ஆர்டிக்கல் 45 இருந்துச்சு இந்த ஆர்டிக்கல். ஓகேவா, ஆர்டிக்கல் 45 இந்த ஆர்டிக்கல் வந்து இருந்துச்சு பார்ட் 4. பட் ஆனால் இந்த ஆர்டிக்கல் வந்து டிபிஎஸ்பியில் இருந்ததுனால டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ். டிபிஎஸ்பியில் ஒரு ரைட் எனக்கு கிடைக்கலன்னு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வாங்க முடியாது. ஆனால் எஜுகேஷன் அப்படிங்கிறது, ரைட் டு எஜுகேஷனுங்கிறது கண்டிப்பாக கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்குகிற நிலமையில் இருக்கணும். அதனால் ஆர்டிகல் 45 இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து 21Aன்னு புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க. புரியுதா? இதுதான் ரீசன் ஆட் பண்ணதுக்கானது. இதுலேயும் நிறைய கேசஸ்லாம் நடந்திருக்கும். 21A அப்படிங்கிற ஆர்டிக்கலுக்கு கீழே ஒரு சட்டமே போட்டிருக்காங்க, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அதுதான் RTE ஆக்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. RTE ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 2009. இந்த ஆக்ட் படி கண்டிப்பாக வந்து 14 ஏஜ் வரைக்கும் வந்து எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா April 1, 2010 நடைமுறைக்கு வந்துச்சு. April 1, 2010 இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வந்து போதுமானது. மீதியை வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.